என்ன சொன்ன? ஜாமீன் கிடைச்சிருச்சா? நீ என்ன ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்த? நான் தானே வந்த. தேவி என்னோட சொந்த அக்கா. அந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அவளை நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை வரல. அதனால தானே என்ன ஜாமீன்ல எடுக்கணும்னு உனக்கு தோணல. சத்யா, நான் அன்னைக்கு அது சரி, நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதே. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்தானே, வெளியே வந்தா உனக்கு என்ன? அப்படிதானே அர்ஜுன்? ஏன் சத்யா எப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? என்ன பேசவே விட மாட்டியா? நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. நீ என்ன சொல்ல போற? நான் அதான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே நீ என்ன சொல்ல போறேன்னு நான் தான் பார்த்தனே. சத்யா ப்ளீஸ், நீ திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்காத. முடிச்சதெல்லாம் விட்டுரு. நான் எல்லாத்தையும் மன்னிச்சு உன் கூட பழைய மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். மன்னிக்க போறியா? நான் என்ன தப்பு பண்ண நீ என்ன மன்னிக்கிறதுக்கு? தெரியாத மாதிரி பேசாத. நீ என்கிட்ட பொய் சொன்னதா பெரிய தப்பு. அதனாலதான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். ஓ, அதுதான் சொல்றியா? அந்த பொய்ய நான் என் அக்காவுக்காக சொன்னேன். அது யாரால? உங்க அம்மாவால தானே? சத்யா, சரி, ஓகே, அது முடிஞ்சு போன கதை. நான் இனிமே அத பத்தி பேசல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த பொய்ய சொன்னது ஏன் அக்காவுக்கு நல்லது நடக்கணும்னு தான். அதனாலதான் எனக்கு அது தப்பா தெரியல. அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல? எப்படி அர்ஜுன் சொல்லுவேன்? இப்பவே நீ என்ன நம்பல. அப்ப நான் உண்மையை சொல்லிருந்தா மட்டும் நீ நம்பிருக்கவா போற? சரி, இதெல்லாம் போகட்டும். இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? புதுசா சொல்ல என்ன இருக்கு? நான் தான் ஏற்கனவே என் முடிவை சொல்லிட்டேனே. சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சா நான் பட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இதுக்கு மேலலாம் உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே ஓ இஷ்டம். சாரி அர்ஜுன், இப்ப நான் உன்னை ஏத்துக்கிட்டா உங்க அம்மா நல்லவங்களாயிடுவாங்க. என் அக்கா பட்ட கஷ்டம், என்னோட போராட்டம், இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். முதல்ல உங்க அம்மா யாருங்கிற உண்மை உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நானே உன்கிட்ட வருவேன். அது வரைக்கும் இந்த விருப்ப முகமூடிய நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். என்னங்க, எந்திரிங்க. ஏய், எந்திரிச்சிட்டியா? நீங்க எப்பங்க வந்தீங்க? காஃபி அங்க வச்சிருங்க. அக்கா, அத ஏன் கேக்குறீங்க? நடு ராத்திரி 2 மணிக்கு வந்து கதவு தட்டுறாரு. யாருன்னு போய் பார்த்தா இவரு. என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்டா என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும்னு சொல்றாரு. நானும் இந்த நேரத்துல வேண்டாம், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காலையில வாங்கன்னு சொல்லி பார்த்தேன்க்கா. இவரு கேட்கவே இல்லக்கா. இப்பவே என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும்னு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நான் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள ஓடி வந்துட்டாரு. சரி, நானும் பாவம்னு விட்டுட்டேன். என்ன, நான் இல்லாத நேரத்துல ரவுடியா மாறிட்டீங்களா? ஏய் தேவி, நீ இல்லன்னு தெரிஞ்சதும் இந்த 4 நாள் நான் எவ்வளவு நரக வேதனையை அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தேவி தெரியும். நான் எங்க இருக்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியல தேவி. ஏதோ நான் மட்டும் தனி உலகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல தேவி. உன்னையும் குழந்தையையும் இங்க தனியா விட்டுட்டு நான் அங்க எப்படி இருக்க முடியும் தேவி?